ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க, இந்த பிரச்சனையெல்லாம் நின்று போயிடும், பரிகாரங்கள் பண்ணால் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லுறது வழக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பரிகாரங்கள் தேவையா, பரிகாரங்களின் அர்த்தம் என்ன, வாங்க காணொளியில் பார்க்கலாம். தர்மச்சுடர் நேயர்களுக்காக நான் தீபன் தணிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. வணக்கம். பரிகாரங்கள் தேவையா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். பரிகாரங்கள்லாம் என்னன்னு சில பேர்த்துக்கு தெரியாது. அது உண்மையா அப்படின்னு ஒரு சில கேள்விகளுக்கு இருக்குது. என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரங்கள் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு நம்ம கெட்ட கனவு கண்டாலோ, ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலோ, நம்மளுக்கு அந்த காலகட்டம் வந்து நல்லா இல்லை, அஷ்டம சனி நடக்குது, 7 சனி நடக்குது, அதே மாதிரி நம்ம போகிற விஷயங்கள் வந்து தடைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இது அது திருமண தடை, குழந்தை தடை, இந்த மாதிரி தொழில் தடை, இந்த மாதிரி தடைகள்லாம் ஏற்படும் பொழுது நாம் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய காரியங்களை பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, பரிகாரங்கள்லாம் உண்மையால் வந்து பலிக்குமா? இந்தமாரி செஞ்சால் இதோட பலன் உண்மையால் அது பலன் கிட்டுமா? ரமண மரிஷி அவரோட உபதேச சாரத்தில் சொல்கிறார், கிரத்துராக்னியா பிராபியதே பலம் கர்ம கிம் பரம் கர்மத்தஜரம். இறைவனோட ஆக்னியால் தான் எல்லாமே நடக்குது. அப்போது அந்த இறை ஆக்னியால் எல்லாம் நடக்குன்றதுனால நமக்கு நம்முடைய வாழ்க்கையை இப்படி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சமாக நம்ம மனபலம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த அவர் செய்த கர்மாவை பொறுத்து அவருக்குடைய அந்த மாற்றங்களும் அது இல்லாமல் இருக்கிறது. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா, மந்தம், மத்தியமம், தீவிரம். அவர் செய்த கர்மாக்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. இந்த கர்மா, ஃப்ரூட்ஸ் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது அது கொஞ்சமாக குறைக்கும். இப்போது மத்தியமாக இருக்கிற கர்மா பலன் உள்ளவங்களுக்கு அது ஓரளவுக்கு கஷ்டப்படும் போது அது வகையில் மாற்றம். மந்தமாக அந்த கர்மா பலன் இருக்கிறவங்களுக்கு உடனே மாற்றங்கள் ஏற்படலாம். கர்மா இறை அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தும் அந்நியதா கர்த்தும், ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறதும் செய்ய வைக்காததும் வேற ஒன்று செய்ய வைக்கிறதும் இறைவனுடைய செயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கர்த்தும் அந்நியதா கர்த்தும் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை நாம் செய்யும்போது அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக அதோடைய எதிர்பலன்கள், எல்லா கர்மாவுக்கும் ஒரு பலன்கள் இருக்குது. அதனால இந்த பரிகாரங்களுக்கும் கண்டிப்பாக பலன் இருக்குது. அது எவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்யுது இல்லை லேட்டாக வேலை செய்யுது அப்படின்றது ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தது. அப்போது சுவாமிஜி, நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த கர்ம பலன் ஒவ்வொரு மனிதனாக பிறக்கிற அந்த மனிதனோட கர்ம பலனுக்கு ஏற்றவாறு தான் இந்த பரிகாரங்கள் பலிக்கும், அதோட வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல வர்றீங்க. சரி சுவாமிஜி, இப்போ ஒரு புராணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சத்தியவான் சாவித்திரி கதை வந்து எல்லாமே கேட்டிருப்போம். இந்த கதையில் வர விளக்கம் என்ன? பரிகாரங்கள் இதுக்கெல்லாம் மேலே இறை அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த இறையால் செய்ய முடியாததே இல்லை. முதல்ல நம்ம புராணங்கள், இந்த சத்தியவான் சாவித்திரி கதையாக இருக்கட்டும், இல்லை மார்க்கண்டேய கதையாக இருக்கட்டும், இது இது மித்தாலஜி அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து நம்ம இல்லாமல் ஆக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோக்கள், புராண வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த காணொலியில் போய் பார்த்தோம்னா இதோட இன்னும் விளக்கமான விஷயங்கள் தெரியும். புராணங்கள், இதிகாசங்கள் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய சரித்திரம். அது கொஞ்சம் புராணங்களில் கொஞ்சம் மசாலா கூட இருக்கும், அவ்வளோதான். அது தவிர அது நம்மளுடைய ஹிஸ்ட்ரி. அதில் பரிகாரங்கள் செய்யப்பட்டிருக்கு, அதற்கான விஷயங்களும் நடந்திருக்கு. நாம் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்யும்போது இறைவன் அதற்கான பலனை கண்டிப்பாக அருள்வான். அதனால பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறது இருக்குது, கண்டிப்பாக பலிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அது இறை நம்பிக்கையும் சார்ந்திருக்கு. சுவாமிஜி, இப்போ சொன்னது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பரிகாரங்கள் செய்யணும்னா யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்யணும், என்னென்ன விதமான பரிகாரங்கள் இருக்குது நம்மளுக்கு? முதல்ல யார் பரிகாரம் செய்யலான்றது, இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, இறை மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக பரிகாரம் செய்யலாம். இந்த இறை மேலே நம்பிக்கை இல்லை பரிகாரங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது செய்தாலும் அது பலன் தராது. அவநம்பிக்கையோடு செய்யும்போதும் எதுவுமே பலன் தராது. அதே மாதிரி தான் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம மெயினாக ஜோதிஷ சாஸ்திரம் இதெல்லாம் பார்க்கும்போது மணி, மந்திர, ஔஷதம்
மணி அப்படின்னு சொல்லக்கூடியது நவரத்ன கற்கள் இந்த மாதிரி. மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மந்திரத்தை நமக்கு கொடுத்து அதை திருப்பி திருப்பி ஜபம் பண்ணி அதனால் பல ஔஷதம், சில வகையான மருந்துகள், வேர்கள், இலைகள் இதெல்லாம் வச்சு நமக்கு பரிகாரங்கள் உண்டு. அப்போது இந்த மணி மந்திர ஔஷதம் இல்லாமல் கோயில் தரிசனங்களுக்கு போகிறது, விளக்கேற்றுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது செய்யும்போது நமக்கு மனதுக்கு இயற்கையாகவே குழம்பி இருக்கிற மனதை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியும். அப்படி நிலைப்படுத்தப்பட்ட மனதில் நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வு காண முடியும். அப்படி தான் பரிகாரங்கள் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். பரிகாரங்கள் செய்து உடனே 360 டிகிரி மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த பரிகாரங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது அதனுடைய பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புத்திக்கு, நம்மளுக்கு சிந்தனைக்கு அதை புரிய வைக்கிறனால நம்மளுக்கு அதோட தீர்வுகள், நம்மளுக்கு கண்டுகொண்டிருக்கிற பிரச்சனைகளோட தீர்வுகள் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பரிகாரங்கள் இது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே நம்ம சாஸ்திரங்களில் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கோயில்களில் நிறைய பரிகாரங்கள், இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் அறிஞ்சு படித்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக பரிகாரங்கள் நமக்கு வேலை செய்யும்.